பரமசிவன் நெத்தி கண்ணி தீப்பொறியில் பிறந்தார். உன் தந்தையோ பரமசிவன், தந்தையோ பார்வதி, உன் பெயரோ பரமசூரன். எப்படி தெரியுமா? எங்க வீட்டுல வந்து யாராக தெரியுமா? நான் ஒண்ணு, எங்க அம்மா ஒண்ணு, என் முண்டாட்டி 3 பேர் இருக்கா. எந்த பொண்ணு எதுக்கு தெரியுமா? மண்டல ஜூல தீர்றா. அதனால என்னப்பா அந்த இடத்துல பொண்ணு எடுத்துக்கிறேன். பொண்ணுக்கு சொந்தக்கார வந்து பங்காளி வந்து செத்துட்டான். பங்காளி செத்துட்டானே பொண்ணா பொண்ணா போனுதான் வச்சு நீ சாகு போய் வரி சொன்ன. நீ போய் என்ன சொல்றா? அடிப்பாவி ரைட்டு வந்தாச்சு பக்கத்துல அடங்குது. ஓ இருக்கிறான். என் பொண்டாட்டி மேல பாத்துட்டு பாத்தியோடி மாமியத்த பந்தலில் அவரைக்காய கொத்து கொத்தா கொத்து கொத்தா தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி பாடிட்டா. எங்க அம்மாக்காரி தெவடியா முண்ட அவகரா பாரு. தெரியும் கரெக்டா. எங்க அம்மாக்காரி தான் சொல்றா, பொறுத்துக்காடி மருமகளே போகும்போது மருமகளே பணம் எத்துருவாங்க. வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு 2 கைப்பை அறுத்து போட்டுங்க. யாருக்கு தெரியாது ஓடி போலாப்பா அவன் சொல்றான். தாலியா இருக்கு ரமணியர் மாட்டா. வீட்டுக்கு போகும்போது ஒரு பூமியில ஒரு ஊர்ல வண்டி வேகமா ஓடுற பசங்களா இந்த மாதிரி அழகு கொஞ்சம் சொல்ற மாதிரி நாட்டு
அப்புறமா வச்சுடா இவன் அடிக்கிறான் அந்த கேள்வி போய் அது கூப்பிடுறா கூட்டாண்ட கூப்பிட்டு மரியாதை கேட்டுடா நான் அந்த வேலையில ஆக மாட்டேன் மரியாதை கேட்டு என்ன போய் கூப்பிடுறேன் நான் அந்த வேலைக்கு ஆக மாட்டேன்னு கூப்பிடுறேன் அடிக்க மாட்டேடா அடிக்க மாட்டா என்னடா நான் சொன்னதா ஏடா சொல்லிக்கிறேன் நான் சொன்னதா ஏடா சொல்லிக்கிறேன் ஐயோ அப்படி ஐந்து போறா ஓட்ட தாலியா இருக்கா சொல்றதே சொல்றானே சும்மா அடிச்சுங்கிற நான் பண்ற மாதிரியே பண்றா பாக்கலாம் நல்லா பாத்தீங்களா சொன்ன பொண்ணு வச்சுக்க நான் சொன்னேன்னு சொல்லிட்டேன் நான் பண்ற மாதிரி பண்ணணும் எல்லாம் ஒய்யாரமா அடிக்கிறா பாத்துக்கா நான் பெல்ட் அடிக்கிறேன் நீ பண்ணிட்டியா நான் பண்ணா இவனாடா இன்னார எல்லாத்துக்கும் அடிச்சு கிடக்குறா என்ன அடா ஒரு பாடு இல்லை ஏய் சாச்சிக்கிறியாடா யாரா ஏய் இருடா ஏய் இருடா நான் பண்ண மாதிரி பண்றான் தாலி அறக்கனடா இவன் கூட பேசுறான் தாலி அறக்க கூட பேசுறான் ரிலாக்ஸ் ஆவுடா ரொம்ப முக்கிய பேசாதடா என்னடா நாலு பாட்டு பாடிட்டா மாடா நின்னு அடிக்குறான் நாலு பாட்டு பாடிட்டா போலா நின்னு அடிக்குறான் ஏய் ஓங்கி அடிக்காதடா ஏடா டேய் நம்படா டேய் எங்கடா எவன்டா டேய் எங்க போறான் அவனுக்கே தெரியாடா வாடா உனக்கு டீ கூட்டறோம் பேசி போறடா ஆண்டவன் செயலா
என்றால் அனைத்தும் நடந்து வருகிறது. ஆமா, அனைத்தும் நடந்து விளையாடலாம், அனைத்தும் ஒவ்வொன்றாக கலகம் செய்து வருகின்றேன். இருந்தாலும் இந்த அடர்ந்த காலகத்திலே நான் யாரை நாடி வருகின்றேன்? அந்த பரமசிவன் நெற்றி கண்ணிலே கிளம்பிய நெருப்பு, அந்த நெருப்பிலே தீயிலே பிறந்தவன், அசுர குணம் கொண்டவன் என்றால் ஒரு மனிதன் திருமணம் நடந்து தன் மனைவியுடன் இல்லற வாக்கி ஈடுபடுகின்றான். அந்த நேரத்திலே இரண்டு மனமும் ஒரு மனமாக இருக்க வேண்டும். மனைவிக்கு பிடிக்காத போது கணவன் சேரக்கூடாது, கணவனுக்கு பிடிக்காத போது மனைவி சேரக்கூடாது. இரண்டு மனமும் இன்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் போது சேர்கின்ற நேரத்திலே நல்ல குணமுடைய ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் சிவனும் கோபத்தில் இருக்கின்ற பொழுது பார்வதியா தேவிகள் கோபத்தை உண்டு செய்தார். கோபத்தால் கண்ணை திறந்தார். கோபத்தினால் பிறந்தவன் அசுர குணத்தோடு திறந்த கண்ணால் பிறந்தவன் தான் அந்த சூரன். பெயர் பரமகேதனன். அந்த அசுரனை பார்த்து அவன் யார் என்ற விளக்கத்தை நாம் சொல்ல வேண்டும். அவன் குணத்தை மாற்ற வேண்டும். நீ போவாத, நலமனா என்னை பார்த்தவன் கடவுளாக மதிப்பான். கடவுளாகவா? உனக்கு தீயும் ஊசும் பெருமாதிரி தான் தெரியும். பாத்துக்கினாரு எங்களுதே பயிற்சி போச்சு. முடி 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 வந்துக்குது. முடி முடி அடி தட்டு போட்டோம். அடி தட்டுமா? கத்திரிக்காய் சொல்ல போல வாங்க தாண்ட புட்டுக்கிட்ட அப்படி கிடையாது. ஏகதண்டம். ஏகதண்டமா? கத்திரிக்காய் சொல்ல போல முனி வந்து சொன்னா முனிய நானே நாரத முனிவர். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. சாதுவா இருக்கின்றார்கள் முனிவர் என்று நினைக்கின்றாயா? மிரண்டு எழுந்தமானால் சாயன முதல் போனி அந்த கோவிந்தன் திருநாமத்தை உச்சரித்து ஆனந்தமாய் பாடிக்கொண்டிருக்கும் கொண்டாடுகிறானே. நாராயண நாராயண நாராயணா. மூஞ்சி பத்தியா குட்டி சூத்தாடகு பாரு. சூத்தாடகு பாரு. ஆமா, தெரியாமல் இடத்தில் மாட்டிக்கொண்டேனோ. மகனை நீங்க தான் தெரிய போது. வாடா மகனே. மகனே யாரு மகா? டே சுரா. டே சுரா. அழகனே உலகனே. டே பழகா. டே புலகா. சரீரமாக எதை கேட்க கூடாது. சாமி சாணி. ஐயோ, படிப்பறிவு இல்லாதவன் அவன். அசுரனே அசுரனே, நீ யார் என்று உனக்கு தெரியுமா? நீ யார் என்று உனக்கு தெரியுமா? சொல் தெரியுமா? நான் பேச பையனுக்குள்ள ஓட்டையாட வச்சு நான் வச்சு ஆடுற போதும். என் பெயர் உனக்கு தெரியுமா? என் பெயர் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. என் பெயர் உனக்கு தெரியுமா? என் பெயர் உனக்கு தெரியுமா? தெரியலையே. தெரியலையே. எனக்கு உனது பெயர் என்ன தெரியுமா? உனது பெயர் என்ன தெரியுமா? அன்புடா பேரா.
அப்பா பேர் தெரியுமா? உன் தந்தை. அப்பா 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 அப்பாடா. அப்படா அப்பாடா. அப்பா யார் தெரியுமாடா? அம்மா யார் தெரியுமாடா? அம்மா வாத்தா. போடா பூத்தா ஆத்தா. உன் தாய் தந்தை யார் தெரியுமா? இந்த காணகத்திலே அனாதை போல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாய். நீ அனாதை கிடையாது. இந்த 3 உலகத்தையும் ஆள பிறந்தவன் நீ. இந்த உலகமே கடவுளாக துதிக்க பிறந்தவன் நீ. அப்படி இருக்க இந்த காணகத்திலே அனாதை போல் இருக்க இடமில்லாமல் படுக்க நீர் இல்லாமல் காட்டிலே விலங்குகளோடு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. நீ எங்க இருக்க வேண்டியவன்? தங்கமலை வெள்ளிமலை என்று சொல்லக்கூடிய இந்த கைலாயத்தில் இருக்கக்கூடியவன் நீ. புரியுதா? நான் எப்படி சொந்தக்கார இருக்கிறா அதே மாதிரி உனக்கு சொந்தக்கார இருக்கிறான். உனக்கு வீட்டுல அங்க இருக்கிறாங்க, காட்டுல வேணா நாட்டுல இருக்கிறாங்க. மலை மலை மொளை மொளை மலை மலை மலைடா மலைடா. சுத்தி வந்தேன். அப்படி 3 உலகத்திலும் பரமசிவன் நெற்றிலே பிறந்தவன். 3 உலகத்திலும் பரமசிவன் நெற்றிலே பிறந்தவன். 3 உலகம் 3 உலகம். உனது பெயர் உன் தந்தையா தெரியுமா? யாரு? உன் தந்தை பரமசிவன். உன் தந்தையோ பரமசிவன், உன் தாயோ பார்வதி. உனது பெயரோ பரமகேதனன். அவரே உன்னோட பேரு பரமகேதனன். பப்பு பப்பா பரமகேதனன். பரம இல்ல, எங்க ஊரு பரமசிவன் சார் மாதிரி தாங்க. அது மாதிரி போட பாரு, அதே பேசிட்டா. பரமகேதனன். உன் பேர் பரமகேதனன். பரமகேதனன். ஆமாடா வந்துச்சுடாப்பா வந்து. சொல்லக்கூடிய அத்தனை பொன்பொருளுக்கும் அதிபதி நீ. அந்த உன் மாமன் கோபாலக்கணன் ஏழுமலையும் உன் மாமன் எதிர்த்தனை உறவு இருந்தும் அனாதை போல் காலத்தையும் திரிய வேண்டும். நீ முடிசுட்டி நாடாள வேண்டும். உனக்கு நன்மையை சொல்ல வந்தவனா? உன் பேர் என்ன சொன்ன? நாரத மகாமுனிவர். நாதாரு அட பரமோகே பிலாபுஷே பிலாபுஷா நீ இங்கிருந்து கைலாயம் செல்ல வேண்டும். கைவிலாயம். ஆமா கைலாயம். என்ன கைவியா? கைலாயம். கைலாயத்திலே கைவிலாயத்தில் உனது தந்தை 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 அப்பா அப்படா 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 சரிடா போசி. ஏதோ உனக்கு அப்பா தான்டா. அப்படா அப்பா உனது தந்தை உனது தாய் ஆத்தா இருக்காங்க. ஆத்தாடா ஆத்தாடா உன் தாய் தந்தை கைலாயத்தில் இருக்கின்றார்கள். அங்கே செல்ல வேண்டும். அவரிடத்தில் பாரத்தை பணிந்து இந்த கைலாயத்தின் ஆட்சி செய்ய வேண்டும். சத்தி வாங்கி அவரிடத்திலே 3.25 நாளிகை இந்த கைலாயத்தை நான் முடிசுற்றி ஆள வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. ஆமா இப்ப எங்கு செல்ல வேண்டும்? கைவிலாயம். கைலாயம். கைவிலாயம் சென்று தந்ததாய கண்டு அவர்களை சிறை எடுக்கணும்.